ஒரு அடிப்படையில் அவருடைய பல மேன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கேன். நம்பர் 1, அவர்கிட்ட அமைந்தது மாதிரி எளிமையை வேறு யாரிடமும் பார்க்க முடியாது. தனக்கு இந்த உணவு வேணும், வயிறு பசிக்குது அப்படின்னு அவர் கேட்டு நான் பார்த்தது கிடையாது. யாராவது கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்குவார். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சாமியார்கள் ஞானிகளை பற்றி அப்படி சொல்லுவாங்க. எது கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. வேண்டும் ரமண மகரிஷியை சொல்லுவாங்க, மற்றவங்களை சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்நாளில் முழுக்க அவரை நான் அப்படி பார்த்துருக்கேன். தனக்கென்று ஒரு நல்ல உணவு வேணும், தனக்குன்னு ஒரு நல்ல உடை வேணும், தனக்குன்னு தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு பார்த்ததில்ல. இப்போ இருக்கக்கூடிய இந்த தாமஸ் ரோடு ஒரு காலத்தில் ரொம்ப ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது. இப்போ ஒரே ஒரு பில்டிங், பெரிய பில்டிங்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தான். அதில் ஒரு பெரிய டான்ஸர் ஹால், அது உதயச்சந்தர், அமலா சங்கர் இவங்களோட டான்ஸ் இடத்த கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கி அதை நாங்கள் வடிவமைச்சோம். அதுக்கு முந்தி ஒரு பெரிய கீத்து கொட்டகை இருக்கும். அதில் ஒரு பெரிய மரப்பெஞ்சு இருக்கும். அந்த மரப்பெஞ்சில் கையை தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பார். நல்ல கண்ணையா. ஆமாம், அப்படி ஒரு வாழ்க்கை அது. அங்கே நாங்கள் கம்யூன் லைஃப் நடத்தினோம். அதாவது கட்சியில் பணியாற்றக்கூடிய முழு நேர ஊழியர்கள் மற்றவர்களுக்கான ஒரு சின்ன வாழ்க்கை முறை, அதுக்கு கம்யூன்னு பேர். அதில் சமையல் மற்ற பொறுப்புகள் இதெல்லாம் வாங்கி மற்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதுக்கு இவர் இன்சார்ஜாக இருந்தார் ரொம்ப காலம். அவருடைய வாழ்க்கை, அவர் பொறுப்பில் இருந்த எல்லா காலத்திலையும் நான் பார்த்துருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிற்பாடு சாப்பிட்டாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் போவார் சாப்பிட்றதுக்கு. அப்படி ஒரு இயல்பான பண்பு அவரில். அதே போல் ரொம்ப காலம் அவருடைய துணியை அவர் தான் துவைச்சிட்ருப்பார். அவர் அந்த சில இடங்களில் தண்ணி கிடைக்கிற இடங்களில் துணி துவைக்கிறதுக்காக ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு போய் தஞ்சாவூரில் ஒரு இடம், மற்ற இடங்கள் அதில் சோப்பு போட்டு துவைச்சி காய வச்சு அடுத்த பயணத்துக்கு தயாராவார். இப்படி தான் வாழ்க்கை. அப்புறம் அதிலிருந்து அவருடைய எளிமைங்கிறது வாழ்வின் ஒரு மறுக்க முடியாத ஒரு பகுதியாக மாறிவிட்டது. எப்படி சுவாசிக்கிறோமோ, எப்படி மனித உடல் இயல்பான சில காரியங்களை செய்தோ, அதே போல் எளிமை என்பதும் அவரிடம் இயல்பாகவே கொஞ்சம் கூட அதில் தடுமாற்றம் என்பதே அவருக்கு இருக்கவே இருக்காது. அதுக்கு காரணம் அவருடைய நீண்ட சிறை வாழ்க்கை. நீண்ட சிறை வாழ்க்கைன்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தைப்பட்ட மனிதரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இப்போ கூட நான் நினைக்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது.